ஒரு வலையொலிக்காரன் அவ்வளவு இழிவா பேசுற. நீ அவனுக்கு 2 மிஷின் கண்ணோட 2 போலீஸ் பாதுகாப்பை போட்டு அவனை பாதுகாத்து வச்சிருக்க. அவன் மேல என் வழக்கு போடல, ஏன் போடல? என் தாத்தா முத்துராமலிங்க தவிர உமனேஸ்வரன் பேசுறான், நீ வேடிக்கை பார்த்துருக்க. அப்ப நாங்க வெறி உண்டு போயிட்டா நீ எது என்ன அவன் யாருன்னு நீ அவனுக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துக்க. 2 துப்பாக்கியோட 2 காவல். யாருக்கு ஆசல் கொடுக்குற? யார் அவன்? விடுதலை போராட்ட வீரனா? சொல்லுங்க. யாரு இந்த நாட்டுக்கு என்ன சொல்லியிருக்கா சொல்லுங்க? இல்ல விஞ்ஞானியா, இல்ல சட்டமன்ற உறுப்பினரா, பாராளுமன்ற உறுப்பினரா? யாருங்க? எதுக்கு அவருக்கு மக்கள் காசுல அவருக்கு நீங்க அரசு 2 காவலர், ஆயுத இந்திய காவலர் காவலுக்கு வச்சிருக்கு? எனக்கு விளையாட்டு பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க. உங்க துணிவு இல்லாம அரசு அதிகாரம் என்னை பாதுகாக்குங்கிறது இல்லாம அவன் பேசுவானா? பேச்சுக்கு நடமாடிட முடியுமா? என்ன விளையாட்டு பண்ணிருக்கீங்க நீங்க? நாங்க மானங்கட்டு போயிட்டோம், திருப்பி வந்தா நாங்க ஓட்டு போட்டுருவோம் உனக்கு. அந்த திமிரில தானே அவன் பேசுறான். ஏன் அவன் மேல எஃப்ஐஆர் போடல? நீ என்ன பேச்சு? சாதி தலைவன், சாதி வெறியன். இப்ப அவர் முதுகு பையன் சொல்லிற. என்ன ஒருத்தன் நின்று அடிக்கிறான் பார், திணறிட்ட. நீ திணறிட்ட. நீ சாதி ஒழிக்க நின்னியா, அவன் சாதி ஒழிக்க நின்னானா? என் தாத்தன் அவரை என்ன கேவலப்படுத்தி நிறுத்தின. ஏன் இந்த திராவிட இன்னைக்கு பேசுறவங்கள அவர் நினைவிடத்துல போய் பூ போட போகலடா? நீங்கெல்லாம் வெறித்தனமா அப்படியே வாழையும் கரும்பே பிச்சுக்கிட்டு ஓடுவான். வெறித்தனம். அதான் எங்க தனம் வெறித்தனம். அது ஐயோ ஐயோ. எப்படி இந்த படத்துக்கு இந்த பொழுதுபோக்கு இவ்வளவு முன்னுரிமை கொடுக்குறீங்க? பகுதி நேர ஆசிரியன் வீர ரீதியில போராடுறான், அதை பத்தி எவனும் பேச மாட்டேங்கிறீங்களே. தேர்வு வருது, தேர்வு நேரத்தில் பாடம் நடத்தி பிள்ளைகளை படிப்பிக்க வேண்டிய அறிவிப்பு கூட்டுகிற ஆசான்கள் வீதியில் நின்று போராடிட்டு இருக்க. அவனை அடிச்சு தலைமுடியை பிடிச்சு வண்டியில ஏத்தி கையை காலை உடைக்கிறான். அதை யாரும் பேச மாட்டேங்கிறீங்க. சம வேலை பார்க்கிறோம், சம ஊதியம் கொடுங்க ஆசிரியர் பெருமக்கள் வீதியில நிக்கிறான். பணி நிரந்தரம் கட்டி நிக்கிறான். தேவதை போல சேவை செஞ்ச மக்கள் கொரோனா நேரத்தில் அவர்கள் இன்னைக்கு தேவையில்லைன்னு சொல்லி செவிலியரை வீதியில போட்டிருக்க. அதை பேச மாட்டேங்கிற. இந்த அரசு மருத்துவர்கள் மறுபடி வீதிக்கு வந்துட்டான், எனக்கு ஊதிய உயர்வு கொடுன்னு. அதை பேச மாட்டேங்கிறீங்க. இதையெல்லாம் கவனிக்காத முதல்வர் இந்த ஜனநாயகம் படத்துக்கு சான்றிதழ் கொடுக்காம இந்த மறுக்குதுன்னு போடுறாப்ல. அப்ப இது முதன்மையான பிரச்சனையா இருக்கு. நீங்க எப்படி ஆட்சி நடத்துறீங்க? நான் ஈரோடு கிழக்கில் உங்களை எதிர்த்து போட்டிட்டேன். 5 நிமிஷம் அந்த குறித்த நேரத்துக்கு மேல பேசிட்டேன். அதுக்கு 7 வழக்கு என்னை என் பிள்ளைகள் மேல நிறுத்தி 2 நாளை செலவழிச்சு ஈரோட்டில் போய் நிற்கும். 7 வழக்கு போட்டிருக்கீங்க நீங்க. 5 நிமிஷம் நான் கூட பேசிட்டேன்னு. ஒரு கூட்ட நெரிசல 41 பேர் மரணிச்சிருக்காங்க. அதுல யார் வேலையுமே நீங்க முதல் தகவல் அறிக்கையில எஃப்ஐஆர் போடலை. எப்படி வழக்காவே ஆக்கல? தமிழ் பேரினத்தினுடைய பெரும் விழாவாக இருக்கிற தமிழ் புத்தாண்டு தை பொங்கல் திருநாள் வருகிற 15ஆம் தேதி உலகெங்கிலும் வாழுகிற தமிழ் பெருங்குடி மக்களால் கொண்டாட இருக்கிறது. அதற்கு முன்னதாக நாம் தமிழர் கட்சியினுடைய மகளிர் பெரும்படை தைமகளே வருக, தமிழர் நலம் பெருக என்ற அழைப்பை முன்வைத்து எங்களுடைய கட்சி அலுவலகத்தில் இந்த பொங்கல் நிகழ்வை நடத்தியிருக்கிறார்கள். அவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். இதன் வாயிலாக உலகெங்கும் பரவி வாழ்கிற என் உயிர் சொந்தங்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு தைப்பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை சொல்வதில் மகிழ்கிறேன். வேற ஏதாவது கேள்வி இப்ப கேளுங்க. இப்ப கேளுங்க. தேர்தல் களம் எப்படி இருக்குது? எப்படி இருக்கு? வாக்குக்கு காசு கொடுக்கிறவங்க ஒரு பக்கம் இருப்பாங்க. மக்களின் வாக்கை பற்றி கவலைப்படுபவர்கள் ஒரு கூட்டமா நிற்பாங்க. மக்களின் வாழ்க்கை பற்றி கவலைப்படுகிற நாங்கள் தனித்து நிற்போம். ஓட்டையே குறிவச்சு சிந்திப்பவர்கள் நகருகிறவர்கள் ஒரு கூட்டமா நிற்பார்கள். நாட்டை சிந்திச்சு நாட்டு மக்களின் நலனை பற்றியே சிந்திக்கிற கூட்டம் நாங்கள் ஒரு பக்கத்தில் நிற்போம்.
கூட்டமா நிக்கிறதுக்கு, கூட்டத்துல ஒருவனா நிக்கிறதுக்கு வீரமும் துணிவும் தேவையில்லை. தனிச்சு நிக்கிறதுக்கு தான் வீரமும் துணிவும் தேவை. அப்படி கூட்டம் கூட்டமா நிக்கிறவங்க யாருன்னு நீங்க முடிவெடுத்துக்கிறீங்க. தனிச்சு வீரத்தோடும் துணிவோடும் நிக்கிற நாங்க யாருன்னு நீங்க தான் முடிவெடுத்துக்கணும். அதனால வணங்குகிற சாமியை பத்தி கவலைப்படுகிற கட்சி இருக்கும். மக்களின் வாக்கை எப்படியெல்லாம் பறிக்கிறது அப்படின்னு ஒரு கட்சி இருக்கும். கட்சி அரசியல், தேர்தல் அரசியலையே சிந்திக்கிற எல்லாரும் ஒரு பக்கம் நிற்கிறாங்க. மக்கள் அரசியல், மக்களை பற்றி சிந்திக்கிற மக்கள் அரசியல் செய்கிற கூட்டம் நாங்க தனியா நிக்கிறோம். மக்களோடு சேர்ந்து மக்களுக்காக நிக்கிறோம். விளம்பர அரசியல், செய்தி அரசியல் செய்கிற ஒரு கூட்டம் இருக்கு. அண்மையில கொடுத்த மடிக்கணினில கூட மாண்புமிக்க ஐயா கருணாநிதி அவர்கள் படமும், மாண்புமிக்க ஐயா தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் படமும் ஒட்டி வச்சு பார்க்க செய்யாம நம்ம பிள்ளைய அழிக்கிறத நீங்க பாக்குறீங்க. இதைத்தான் செய்தி அரசியல், விளம்பர அரசியல்னு சொல்றோம். என் காசுல உங்க படத்தை ஒட்டி நீங்க கொடுக்கறது அது சரியல்ல. ஒரு கட்சிக்கான விளம்பரத்தை தேடுவது மாண்பா இல்ல. இந்த 30 லட்சம் மடிக்கணினிய 10ஆப்பு 12ஆப்பு படிக்கிற பிள்ளைகளுக்கு கொடுத்திருந்தா, போன ஆண்டே கொடுத்திருந்தா பயனா இருக்கும். அது மக்கள் அரசியல். மருத்துவம் படிக்கிற 3ஆவது ஆண்டு மாணவர்களுக்கும் கல்லூரியில் படிக்கிற 3ஆம் ஆண்டு மாணவர்களுக்கும் கொண்டு கொடுக்கும்போது அது தேர்தல் அரசியலா பார்க்கப்படுது. பொங்கலுக்கான 3000 ரூபாய் உதவித்தொகை போன ஆண்டு கொடுத்திருந்தா அது மக்கள் அரசியலா இருந்திருக்கும். அடுத்த மாதம் தேர்தல் வரும்போது இப்ப கொடுக்கறது அது தேர்தல் அரசியலா நாங்க பாக்குறோம். அதனால இந்த பொங்கல் என் மக்களுக்கு தைப்பொங்கலா இல்லாம தேர்தல் பொங்கலா இருக்கு. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்ப இது ரெண்டும் தான் களமாய் இருக்கும். இந்தியர், திராவிடர் என்பவர்கள் ஒரு கூட்டமா இருப்பாங்க. நாங்கள் தமிழர்கள், அது மாண்புமிக்க பேரினத்தின் மக்கள், உலகில் பெருமைப்பட வாழ்ந்த ஒரு பேரினத்தின் மக்கள் என்று தன்மானம் கொண்டு தலைநிமிர்வு கொண்டு தனித்து நிற்கிற ஒரு கூட்டம் நிற்போம். ஏன்னா 1000 விலங்குகளோடு நின்றாலும் புலி தனித்து நிற்கும். தனித்து நின்றாலும் 1000 பேரோடு நிற்கிற திமிரோடு நிற்கும். அதனால நாங்க தனித்து நிற்போம், தனித்துவத்தோடு நிற்போம், தன்மானத்தோடு நிற்போம், தமிழ் பேரின மக்களோடு இணைந்து நிற்போம். அதனால இந்த பொங்கல் தமிழ் தேசிய பொங்கலா இருக்கும். நீங்க பார்க்க போறீங்க. வேற பொங்கல் பண்டிகையை திராவிட பொங்கல் கொண்டாடுங்க அப்படின்னு இப்ப திமுகவினரெல்லாம் திராவிட பொங்கலா கொண்டாடுறாங்க. நான் என் பிள்ளைகளுக்கு, தன்மானமிக்க தமிழ் மக்களுக்கு திராவிடத்தை பொங்க வைங்க, அடுப்புல போட்டு திராவிட குப்பையை கொளுத்தி அதுல பொங்குங்கிற தித்திக்கும் தீந்தமிழ் பொங்கலை பொங்குங்க. புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர், என்னரும் தமிழ் சொந்தங்களே, நம் மீது சுமத்தப்பட்ட சாதிய இழிவை துடைத்தெறிய போராடாமல் இருப்பதை விட செத்து ஒழிவதே மேலானதுங்கிறார். அது மாதிரி நம் மீது சுமத்தப்பட்ட திராவிட அந்த தீண்டாமை இழிவை துடைத்தெறிய போராடாமல் இருப்பதை விட செத்து ஒழிவதே மேலானது. நீ பிராமண கடப்பாடை கொண்டு திராவிட குட்டியச்சுவரை இடிப்பேன்ட்டாரு அப்படின்னு நீங்க தான் சொன்னீங்க. மாவோ சொல்றாரு, நான் என்ன ஆயுதம் எடுக்க வேண்டும் என்பதை எப்போதும் என் எதிரி தான் தீர்மானிக்கிறான்னு நீங்க தான் சொன்னீங்க. நான் கடப்பாறைய, அதுவும் பிராமண கடப்பாறையை எடுக்க வேண்டிய நிலையில வேண்டி நிறுத்தினது யாரு? நீ தான். 100 ஆண்டுக்கு முன்னாடி முதல்ல நீ எடுத்த ஆயுதம் இது, இந்த பிராமண கடப்பாறை. யாரை இடிக்க? என்னை இடிக்க. இங்க நின்னுக்கிறது இவரு, எங்க தங்கச்சி நின்னுக்கிறது. இவர் பிராமணன், இவன் பாப்பான் ஓ எதிரி, ஓ எதிரி, ஓ எதிரி. அது சரி, நீ யாரு? நீ யாருப்பா? நீ முதல்ல எந்திரிப்பா. இவன் எதிரின்னு தான் எனக்கு தெரியுமே. ஆரிய படை கடந்த பாண்டியன் நெடுஞ்செழியன் பரம்பரையில வந்தவனுக்கு இது எதிரி நீங்க கற்பிக்க வேண்டியதில்லை. புரியுதா? நீயும் கற்பிக்க வேண்டியதில்லை. ஆரியம் போல் உலக வழக்கொழிந்து அழிந்து சிதையா உன் சீரழமை திறமை என்று செயல் மறந்து வாழ்த்துதுமேன் பா எழுதினவன் பேரனுக்கு நீ சொல்ல வேண்டியதில்லை. அந்த வரியை எடுத்தீல நீ எனக்கு கற்பிக்க வேண்டியதில்லை. வைக்கவே துணிவில்லாத நீ எனக்கு எதிரி அடையாளம் கட்டுற? நீ கோலை. நீ எதுக்கு எனக்கு வீரனுக்கு அடையாளம் காட்டுற எதிரியே? நீ ஓரத்துல போய் உட்காரு. நீ யாரு?
தன்மானமிக்க தமிழ் மக்கள்கிட்ட சொல்றேன், நீங்கள் தமிழர்களா திராவிடர்களா? தமிழனின் திருநாளை, தமிழனின் பொங்கலை எதுக்கு திராவிட பொங்கல் நீ அடையாளப்படுத்துற? எதுக்கு அடையாளப்படுத்துற? நீ ஆதி தமிழனை, தொல் தமிழனை திராவிடன் போட்டு 3 சகதியில போட்டு கிளர்ந்து எழுறான். அழிடா எழுறா, ஆதி திராவிடன் தூக்குடா, ஆதி தமிழன் எழுதுறான். இப்ப யாரு எது பண்றான்? நீ என்ன என்னை பறையன்னு சொல்றது இழிவுன்னு நான் நினைக்கிறியா? இல்ல, வள்ளுவனே பறையன், ஆதி பாட்டன் சிவனே, ஆதி இறை சிவனே பறையன். அதுல சொல்றதுல எனக்கு திமிரு இருக்கு, பெருமிதம் இருக்கு, நிமிர்வு இருக்கு. நீ யார் அந்த சொல்ல சிறுமைப்படுத்துறதுக்கு? அதான் என் தாத்தன் சொல்றான், ரெட்டமலை சீனிவாசன். பறையன்கிற இழி சொல்லு நீ நினைக்கிறான், அதை எழிச்சு சொல்ல மாற்றாங்கிறான். அதனாலே நான் 1 பைசா தமிழன் எடுத்து நான் பறையன்னு இதழ் நடத்தினேங்கிறப்பல, இதழுக்கு பேரே நான் பறையன்னு வச்சேன்டா, நான் நடத்துற இதழுக்கு பேருன்றப்பல. நீ சும்மா எங்களை அப்படியே ஊனப்படுத்தி குற்றப்படுத்தி என்ற சென்னில தமிழ் படிச்சா வள கிடைக்குமா, தமிழ் படிச்சா சோறு கிடைக்குமா? தமிழ் எனக்கு வேலையும் சோறும் இல்லடா, என் உயிர்னு கிளர்ந்தெழுகிற ஒரு கூட்டம் வந்துட்டுது. அது என் முகம், என் முகவரி, என் அடையாளம், எல்லாம் என் இலக்கியம், என் கலை, என் அறிவியல், என் அரசியல், என் வரலாறு எல்லாமே தானே எனக்கு கற்பிக்குது. நீ எனக்கு அதெல்லாம் அது ஒரு காலம், திராவிடத்தை தூக்கிட்டு குடுகுடுப்பை தூக்கிட்டு அடிச்சுக்கிட்டு இருக்க கூடாது. இப்பெல்லாம் நீங்க பாத்தீங்களா, தெருவில் குடுகுடுப்புக்காரன் நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குதுன்னு அடிக்கிறது இல்லை. ஏன்? இவங்க ஆட்சியில எப்பவும் நல்ல காலம் பிறக்காதுன்னு அவன் போயிட்டான். என்னையா எவனும் அடிக்கிறது இல்ல. இந்தியா மனிதர்கள் வாழுகிற நாடு. திரும்ப திரும்ப அந்த பெருமக்களுக்கு நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். பேராசான் உலகத்தில் அவனை போல கல்வியாளன் இல்ல, ஆகச் சிறந்த கல்வியாளன் உலகம் போற்றுகிற அறிவாசான் அண்ணல் அம்பேத்கர் மொழியை திருப்பி பதிவு பண்றேன், இப்பவும் பதிவு பண்றேன். தாங்கள் வாழ்கிற நாட்டை விட சார்ந்திருக்கிற மதமே பெரிதென்று எண்ணிக்கொண்டு இவர்கள் செயல்பட தொடங்குவார்களே ஆனால் இந்த நாடு சுக்கு சுக்காக சிதறுவதை யாராலும் தடுக்க முடியாதுங்கிறது. அந்த பெருமக்கள்கிட்ட கேட்கிறேன், மொழி வழியே தேசிய இனங்கள் நிலங்கள்னு பிரிச்சியா, மத வழியே பிரிச்சியா? எப்படி பிரிச்ச? அப்புறம் எப்படி இது இந்து நாடாகும்? அது கன்னடன் நாடு, அது தெலுங்கன் நாடு, அது மலையாளி நாடு, அது குஜராத்தி நாடு, அது இப்போ பீகாரி நாடு, இது தமிழன் நாடு. இதுல எங்க நீ பேசிட்டு இருக்க இந்து நாடுன்னு? நீ இந்துக்கள் மட்டும் வாழுகிற நாடாக, ஒரு மதம் சார்ந்தவன் வாழுகிற நாடா மாத்தணும் துடிக்கிற. நாங்க மனிதர்கள் வாழுகிற நாடாக இது இருக்கணும்னு துடிக்கிறோம். நீ மனிதனத்தை கொன்றுட்டு மதத்தை காப்பாற்ற துடிக்கிற. நாங்க மதத்தை விட மனிதம் புனிதம், அந்த மனிதத்தை காக்க போராடுறோம். 2 பேருக்கு 2000 கிலோமீட்டர் தூரம் இருக்கு. இந்த சேட்டையெல்லாம் இல்ல, அது எடுபடாது. நீ பேசிருக்கலாம். எங்க இருக்கு எனக்கு அரசியல் அப்படின்னா? அங்கீகாரமே தேவையில்லைன்னு எப்படி? உனக்கு தேவைன்னா அரசியலமைப்புக்குள்ள வாம்ப, என்னை குத்தி கொல்லணும் அடிக்கணும்னு இந்த போர்வைக்கல வாம்ப வந்து அடிச்சு தூர போட்டு அங்கிட்டு போடா, நீ போர்வைக்கல வராதம்ப. என்னவோ சேட்டை. அரசியலமைப்பே தேவையில்லைன்னு சொல்ற நீ, எனக்கு தேவையில்லை, உன் கருத்தும் தேவையில்லை. எப்படி? ஏன் அரசியலமைப்பு உனக்கு தேவையில்லை? அதை தந்தவன் ஆளு அண்ணல் அம்பேத்கர். அதனால நீ அதை நிராகரிக்கிற. அது எங்க ஐயாவோட கருத்து. எங்க ஐயாவோட கருத்தை நான் எப்பவுமே எதிர் விமர்சனம் செய்யறது இல்லை. அது விடுங்க, அது அவருடைய கருத்து. நான் என்ன சொல்றேங்கிறத நீங்க பாக்கணும். பிப்ரவரி 1ஆம் தேதி பாத்தீங்கன்னா இந்துத்துவம் இந்திய தேசியத்திற்கு எதிரான முத்துராமலிங்க தேவரின் ஆன்மீகமும் அரசியலும் சொல்லிட்டு ஒரு கருத்தரங்கம் திராவிட கழகத்தினர் நடத்துறாங்க. திரு சீமான் அவர்கள் ஏற்கனவே பாரதியார் விசஸ் பெரியார் ஒரு போர் நடத்திருக்காங்க. ஏன்னா தங்கச்சி யாரை எடுக்கிறாங்களோ அவன் பேரை அடிச்ச அடியில முது கண்டி போயிருக்கு, அவருக்கு பின்னாடி போய் ஒழிகிறாங்க. உங்களுக்கு புரியுதா? இவங்க எல்லாம் என்ன பேச்சு சாதி தலைவன், சாதி வெறியன். இப்ப அவர் முதுகு பையன் சொல்லிற. ஏன்னா ஒருத்தன் நின்று அடிக்கிறான் பாரு, திணறிட்ட. நீ சாதி ஒழிக்க நின்னியா, அவன் சாதி ஒழிக்க நின்னானா? என் தாத்தன் சாதிய எண்ணம் கொண்டவன் அரசியலுக்கு வந்தால் நாடு நாசமாகிவிடும் பேசினவன். நீ இப்படி பேசிருக்க. சாதிய சிந்தனை கொண்டவன் இறைவனை வழிபடவே அருகதையற்றவன் பேசினவர். அப்படி பேசிருக்க. சொத்தையெல்லாம் ஏழை எளிய மக்களுக்கு எழுதி கொடுத்தவன். அப்படி ஏதாவது செஞ்சிருக்க? தமிழ் என்று பேசியவன். ஒரு நாள்
வள்ளலார் பெருமகனின் திருவருள் பெற்ற ஒருவன் வருவான். யார் சொல்றாரு? என்னைதான் சொல்றாப்ல. வருவான். அவன் அரியணை ஏறும் போது என் அன்னை தமிழ் அரியணை ஏறும்ங்கிறப்ல. அன்னைக்கு என் தமிழ் இந்தியாவிலடா உலகையே ஆளும்ங்கிறப்ல. நான் போய் சொல்ல, அவர் பேசுனதை அப்படியே பேசுறேன். உலகையே ஆளும். அதற்கு என் உலகம்மை மீனாட்சி அவனுக்கு அருள் புரிவார். திருஞான குழந்தை ஞான சம்பந்தனுக்கு, அகத்தியனுக்கு திருஞான குழந்தை முருகப்பெருமான் அகத்தியனுக்கு போதித்த தமிழ் அவனுக்கு துணை நிற்கும்ங்கிறவள. இப்ப எங்க வந்து நின்ட்டாங்க பத்தி இல்ல. ஒருத்தன் பேச மாட்டான் மேடையில தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர்னு பேச மாட்டான். தேவர் அவர்கள் அப்படி பேசுறாரு. எப்படி பேசுறாப்புல? ஏண்டா இவ்வளவு நாள் தெரியலையாடா அவர் பேசுனது இந்துத்துவத்துக்கு எதிர்ன்னு? அவரை என்ன கேவலப்படுத்தி நிறுத்தின. ஏன் இந்த திராவிட இன்னைக்கு பேசுறவங்கள அவர் நினைவிடத்துல போய் பூ போட போகலடா நீங்கெல்லாம்? ஏன் போகல? ஏன் போகல? இன்னைக்கு கூட்டமா போய் பின்னாடி நின்று ஐயா சாமி காப்பாத்துங்கிற ஏன் கொன்னு கொலையாத்து போடுவேன். நீ ஒரு பயம் நீ என்ற பேச்சு தப்பிக்க முடியாது. இப்ப பாரதியை வச்சு போட்டதுக்கே இப்படி பயம்னா இப்ப மறுபடியும் போடுவேன் பாரு. இப்ப போடுவேன். தேர்தல் இப்ப நேரம் வேலை அதிகமாயிருச்சு, நேரம் இல்ல. அதனால பூரா என்ன போய் பேசுற நீ? எங்க போய் பேசுற? இன்னைக்கு தான் தெரியுதா அவரை? யாரை எடுத்தா அவன் அமைதியாவான்னு பாக்குற நீ? அவரை வச்சு அடிப்பேன். என்ன பாரதி செருப்புக்கிட்ட அடி வாங்கி உனக்கு பத்தல, என் தாத்தன் செருப்பு எடுத்து ஒரு போடு போடுவேன். அப்பதான் உனக்கு அறிவு வரும். அங்க போய் என்ன பேச போற? எதுக்கு போற நீ? எதுக்கு போற? கேவலம். 2026 தேர்தலில் நாம் தமிழர் கட்சியுடைய தம்பி தலைவர் வந்து புலி மாதிரி பாயணும் அப்படின்னு நீங்க பேசுறீங்க. இப்போ முதல்வர் ஸ்டாலின் என்ன சொல்றாருன்னா, திமுகவினர் வந்து ஒரே ஒரு டீ குடிச்சுட்டு திமுக காரன் வந்து ஏன் டீ குடிக்கணும்? அவங்க தான் வீரருக்கு வெறித்தனமா இருக்கான். அப்படியே வெறித்தனமா ஒவ்வொரு தொண்டனும் வெறித்தனமா இருக்கான்னு பேசிக்கும் போது பின்னாடி திரைக்கு பின்னாடி வந்து அவன் போட்டுக்கிட்டு இருக்கான் வீரனுக்கு. உனக்கு அனுபவா 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 அண்ணன் அனுபவா. வெறித்தனமா அப்படியே வாழையும் கரும்பே பிச்சுக்கிட்டு ஓடுவான். வெறித்தனம். அதான் எங்க சொன்ன வெறித்தனம் அது. ஐயோ ஐயோ எப்படி சும்மாதான் பேசுது. நிக்க எப்படி முடியும்? நிக்க எப்படி முடியும்? எப்படி நிக்க முடியும்? ஏதாவது தெளிவு ஊட்டத்தை சேர்த்துக்கிட்டு நீ வெறியா நீ வெறியா உனக்கு அரை விழுக்க புள்ளி வாக்கு இருக்கா? நோட்டு தெரியாது ஒண்ணு கூட சீட்டு. சரி வச்சுக்க. எதுக்கு நோட்டு? இதான் பெரிய இதுன்னு பெரிய. இந்த பொங்கலப்ப இந்த 3000 ரூபாய் இதுக்கு 6800 கோடி இதுல இழக்கிறோம். ஏற்கனவே 10 லட்சம் கோடி கடன். இந்த 4.5 வருஷத்துல 4.5 லட்சம் கோடி வாங்கிருக்கேன். இந்த 4.5 லட்சம் கோடியில இந்த நாட்டை உலகத்தின் தலை சிறந்த நாடா என்னால மாத்த முடியும். இப்ப வரைக்கும் மழை பெஞ்சா கழிவு நீர் மழை நீர் வழிந்தோட இல்ல, குடிநீரோட கழிவு நீர் கலந்து வருது. ஏன்னா கலப்புறாங்க. அது ஏற்றதாழ்வுற்ற சமத்துவத்தை தண்ணியில உருவாக்குறாங்க. இவங்களை போய் பேசிக்கிறீங்க. 60 வருஷம் 65 வருஷம் ஆண்டுட்டாங்க. இன்னும் தலைநகர்லயே பயணிக்க பாதை இல்ல. மழை நீரும் கழிவு நீரும் அழகா வெளியில போறதுக்கு தேங்காம போறதுக்கு ஒண்ணு இல்ல. தம்பி, வெள்ளத்தை தேங்க வச்சு வெள்ள நிவாரணம் கொடுக்கறது தேர்தல் அரசியல். வெள்ளமே தேங்காது சாலையை போட்டு பராமரிச்சு கொண்டு போறது மக்கள் அரசியல். நான் இந்த அரசியல் இருக்கேன், அவங்க அந்த அரசியல் இருக்காங்க. நீங்க எந்த அரசியல நிக்க போறீங்க? அதான் இப்ப கேள்வி. புரியுதா? என் தம்பிக்கு தான் சொல்றேன். இந்த பதில் புரியுதா? புரியுது. வேற வியாபாரி என்ன செஞ்சு செய்வான்? வரலாறா பதிவு பண்ண முடியாது. வியாபாரத்தில் நீங்க செய்ய முடியாது. பொன்னியின் செல்வன் ஒரு படம் பார்த்தீங்க, அதுதான் என் பாட்டனுடைய வரலாறா நீங்க நம்புறீங்களா? அது ஒரு புதினம், இலக்கியம், புராணங்கள், இதிகாசங்கள் பொய் பேசும். வரலாறு பொய் பேசாது, பொய் பேசக்கூடாது. உள்ளதை உள்ளபடியே பதியணும். இவர்கள் ஆந்திராவில் படம் வெளியிடும் போது நாங்க இந்தியை எதிர்த்தோம்னு போட முடியாது. புரியுதா உங்களுக்கு? நீங்க இந்தி பேய வெளியேறலாம் சொல்ல முடியாது. அங்க வட இந்தியாவில் போய் இப்ப இந்திய பேன் இந்தியா படமா இதை ஆக்க முடியாது. இந்த மண்ணில் பார்த்ததோட நீங்க நின்னுக்கிறணும். இப்ப இங்க பெரியார்னு ஒரு படம் வந்துச்சுல தங்கச்சி. இப்ப பெரிய சீர்திருத்தவாதிகள், முற்போக்குவாதிகள். ஆந்திராவில் அந்த படம் வெளியாகும் போது ராமசாமி நாயக்கர்னு வந்துச்சா? எப்படி வந்துச்சு? எப்படி சேட்டை?
எப்படி? ஆமா. அப்ப அதெல்லாம் அது பேசிட்டு கூடாது, அதை விட்டுறணும். இப்ப வட இந்தியாவில் போய் இந்திய எதிர்ப்பு போராடுறதுக்கான அவன் தாய்மொழி எதிர்த்து போராடின படத்தை கொண்டு அவன் வெளியிடுவான் தங்கச்சி, அதை விட்டுருங்க. அது ஒரு திரைக்கலைங்கிறது இன்னைக்கு வர்த்தகம் ஆயிடுச்சு. இந்த மைக் மாதிரி ஒரு சிறந்த மைக் இல்ல, இதை வாங்கி கேளுங்க, நீங்க அங்க இருந்தாலே இங்க கேட்கணும், இப்படி பேசித்தான் விற்கணும். என்னப்பா பெரும் முதலீடு, அதுல இழப்போறாம இருக்கணும்னு நினைப்பாங்க, அதை போய் கருத்தை எடுத்துக்கிட்டு பேசிக்கொண்டு. படம் தான் ஒரு பொழுதுபோக்கு வாழ்க்கையில இருக்குது. பொழுதுபோக்கே வாழ்க்கை இல்லை, அதை முதல்ல எல்லாரும் பிள்ளைகள் சொந்தங்கள் புரிஞ்சுக்கணும். வாழ்க்கையில கொஞ்சம் பொழுதுபோக்குன்னு இருக்கு, கொஞ்ச நேரம் ஒரு கலை இலக்கியத்தை பார்ப்பது போறது இருக்குது. வாழ்க்கையே பொழுதுபோக்கு இல்லை, அவ்வளவு முதன்மைத்துவம் கொடுக்க வேண்டியதில்லை. வேற இந்திய எதிர்ப்பு பேசுற பராசக்திக்கு தணிக்கை சான்றிதழ் கிடைச்சிருக்கு, ஆனா ஜனநாயகம் அது தெரியல. வெறுப்புக்கு இயங்கும். இப்ப நான் நடிச்ச அடங்காத என் தம்பி சண்முகம் எடுத்தார். இப்ப எங்க அண்ணன் சரத்குமார், நான், என் தம்பி ஜீவபிராசு கதாநாயகனா நடிச்சாப்ல. நான் ஒரு காட்சி தான் நடிச்சேன், அதுலயே 6-7 வெட்டிட்டாங்க. நீ இப்ப சொன்னல, நீ மதத்தை காத்துட்டு மனிதத்தை கொல்ல நினைக்கிற, நான் மதத்தை தவிர்த்து மனிதனை காக்க நினைக்கிறேன் அப்படின்னதை தூக்கிட்டாங்க. அதனாலதான் இப்ப ஒரு தடவை பேசிட்டேன். புரியுதா? இப்ப இதெல்லாம் இந்த மாதிரி இதெல்லாம் அதுல 500 இடங்கள்ல வெட்டிட்டாங்க. இப்ப அவங்க அவங்களுக்கு ஏற்படைய எந்த அரசும் தன்னை புகழ்வது, தனக்கு ஆதரவா வர்ற கருத்துக்களை கருத்து சுதந்திரங்குது, அதுக்கு எதிர்கருத்துக்களை அது குறவலையை நெரிக்குது, அதை பேசிட்டு இருக்க வேண்டியதில்லை, அது அப்படிதான் செய்யுது. இப்ப அண்ணன் எடுத்த குற்ற பத்திரிக்கைன்னு ஒரு படம் வந்ததுல எப்படி கொதறி வந்ததுன்னு தெரியும் உங்களுக்கு, தெரியும். மூங்கில் கோட்டைன்னு ஒரு படம் எடுத்தப்ப ஆபாவான அது முடங்கி அதோட படம் எடுக்கவே முடியாம போயிடுச்சு. இந்த மாதிரிலாம் நிறைய நடக்குது. அதில் அதுக்குள்ள என்ன இவ்வளவு தூரம் அவங்க நெருக்கடி கொடுக்குற அளவுக்கு என்ன இருக்குன்னு நமக்கு தெரியல. அதை எனக்கு நான் என்ன பாக்குறேன்னா, நேத்து மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இந்த ஜனநாயகன் படத்துக்கு இது நான் என்ன நினைக்கிறேன், திரையில் வர்ற ஜனநாயகனை பத்தி நீங்க பேசுறீங்க, தரையில நிக்கிற ஜனநாயகன் நான் இருக்கேன், என்னை பத்தி நீங்க கவலைப்பட மாட்டேங்கிறீங்க. எனக்கு என்ன ஒரு சிக்கல், நீங்க நல்லா கவனிக்கணும். இந்த படத்துக்கு இந்த பொழுதுபோக்கு இவ்வளவு முன்னுரிமை கொடுக்குறீங்க, பகுதி நேர ஆசிரியன் வீர ரீதியில போராடுறான், அதை பத்தி எவனும் பேச மாட்டேங்கிறீங்களே. தேர்வு வருது, தேர்வு நேரத்தில் பாடம் நடத்தி பிள்ளைகளை படிப்பிக்க வேண்டிய அறிவிப்பு கூட்டுகிற ஆசான்கள் வீதியில் நின்று போராடிட்டு இருக்க, அவனை அடிச்சு தலைமுடியை பிடிச்சு வண்டியில ஏத்தி கையை காலை உடைக்கிறான், அதை யாரும் பேச மாட்டேங்கிறீங்க. சம வேலை பார்க்கிறோம், சம ஊதியம் கொடுங்க ஆசிரியர் பெருமக்கள் வீதியில நிக்கிறான், பணி நிரந்தரம் கட்டி நிக்கிறான், தேவதை போல சேவை செஞ்ச மக்கள் கொரோனா நேரத்தில் அவர்கள் இன்னைக்கு தேவையில்லைன்னு சொல்லி செவிலியரை வீதியில போட்டிருக்க, அதை பேச மாட்டேங்கிற. இந்த அரசு மருத்துவர்கள் மறுபடி வீதிக்கு வந்துட்டான் எனக்கு ஊதிய உயர்வு கொடுன்னு, அதை பேச மாட்டேங்கிறீங்க. இதையெல்லாம் கவனிக்காத முதல்வர் இந்த ஜனநாயகம் படத்துக்கு சான்றிதழ் கொடுக்காம இந்த மறுக்குதுன்னு போடுறாப்ல. அப்ப இது முதன்மையான பிரச்சனையா இருக்கு. நீங்க எப்படி ஆட்சி நடத்துறீங்க? நான் ஈரோடு கிழக்கில் உங்களை எதிர்த்து போட்டிட்டேன், 5 நிமிஷம் அந்த குறித்த நேரத்துக்கு மேல பேசிட்டேன். அதுக்கு 7 வழக்கு என்னை என் பிள்ளைகள் மேல நிறுத்தி 2 நாளை செலவழிச்சு ஈரோட்டில் போய் நிற்கும். 7 வழக்கு போட்டிருக்கீங்க நீங்க, 5 நிமிஷம் நான் கூட பேசிட்டேன்னு. ஒரு கூட்ட நெரிசல 41 பேர் மரணிச்சிருக்காங்க. அதுல யார் வேலையுமே நீங்க முதல் தகவல் அறிக்கையில எஃப்ஐஆர் போடலை, எப்படி வழக்காவே ஆக்கல? இந்த நாட்டில் ஒரு மனித புனிதன், நீ மதுக்கடை திறந்து குடிக்க வச்ச காலத்துல ராஜாஜியை திறந்த 6000 பள்ளிக்கூடத்தை 3 பள்ளிக்கூடத்தை திறந்து படிக்க வச்சு 14,000 பள்ளிக்கூடங்களை திறந்து எங்களை படிக்க வச்ச என் தாத்தன் காமராஜர் ஒரு வலையொலிக்காரன் அவ்வளவு இழிவா பேசுற. நீ அவனுக்கு 2 மிஷின் கண்ணோட 2 போலீஸ் பாதுகாப்பை போட்டு அவனை பாதுகாத்து வச்சிருக்க, அவன் மேல ஏன் வழக்கு போடல? ஏன் போடல? இந்த படத்துக்கு இந்த பொழுதுபோக்கு இவ்வளவு முன்னுரிமை கொடுக்குறீங்க, பகுதி நேர ஆசிரியன் வீர ரீதியில போராடுறான், அதை பத்தி எவனும் பேச மாட்டேங்கிறீங்களே. தேர்வு வருது, தேர்வு நேரத்தில் பாடம் நடத்தி பிள்ளைகளை படிப்பிக்க வேண்டிய அறிவிப்பு கூட்டுகிற ஆசான்கள் வீதியில் நின்று போராடிட்டு இருக்க, அவனை அடிச்சு தலைமுடியை பிடிச்சு வண்டியில ஏத்தி கையை காலை உடைக்கிறான், அதை யாரும் பேச மாட்டேங்கிறீங்க. சம வேலை பார்க்கிறோம், சம ஊதியம் கொடுங்க ஆசிரியர் பெருமக்கள் வீதியில நிக்கிறான், பணி நிரந்தரம் கட்டி நிக்கிறான், தேவதை போல சேவை செஞ்ச மக்கள் கொரோனா நேரத்தில் அவர்கள் இன்னைக்கு தேவையில்லைன்னு சொல்லி செவிலியரை வீதியில போட்டிருக்க, அதை பேச மாட்டேங்கிற. இந்த அரசு மருத்துவர்கள் மறுபடி வீதிக்கு வந்துட்டான் எனக்கு ஊதிய உயர்வு கொடுன்னு, அதை பேச மாட்டேங்கிறீங்க. இதையெல்லாம் கவனிக்காத முதல்வர் இந்த ஜனநாயகம் படத்துக்கு சான்றிதழ் கொடுக்காம இந்த மறுக்குதுன்னு போடுறாப்ல. அப்ப இது முதன்மையான பிரச்சனையா இருக்கு. நீங்க எப்படி ஆட்சி நடத்துறீங்க? நான் ஈரோடு கிழக்கில் உங்களை எதிர்த்து போட்டிட்டேன், 5 நிமிஷம் அந்த குறித்த நேரத்துக்கு மேல பேசிட்டேன். அதுக்கு 7 வழக்கு என்னை என் பிள்ளைகள் மேல நிறுத்தி 2 நாளை செலவழிச்சு ஈரோட்டில் போய் நிற்கும். 7 வழக்கு போட்டிருக்கீங்க நீங்க, 5 நிமிஷம் நான் கூட பேசிட்டேன்னு.
ஒரு கூட்ட நெரிசல 41 பேர் மரணிச்சிருக்காங்க. அதுல யார் வேலையுமே நீங்க முதல் தகவல் அறிக்கையில எஃப்ஐஆர் போடலை. எப்படி வழக்காவே ஆக்கல? உங்க துணிவில்லாம அவன் பேசுறான். தமிழ் மக்களின் பேரன்பு மிக்க ஒரு பெருந்தலைவனை இப்ப சீமான் நின்று பேசுறான். அவன் புகட்டாத கல்வி அறிவா சொல்லுங்க? அவன் கட்டின பள்ளிக்கூடத்துல படிச்சுதானே நாங்கள் வந்திருக்கோம். தனக்கு கிடைக்காத கல்வி மற்றவர்களுக்கு நாட்டு பிள்ளைகளுக்கு கிடைக்கணும் படிக்க வச்சவன எப்படி நீ இழிவா பேச அனுமதிக்கிற? உன் ஈவராவை பேசின தாங்க முடியல. ஒரே நாள்ல 150 வழக்க போட்ட நீ. ஒரே நாள்ல 150 வழக்கு எம்எல்ஏ போட்டாங்களா இல்லையா? சொல்லுங்க, போட்டாங்களா இல்லையா? அப்ப என் தாத்தனை பேசும்போது எங்கடா நீ என்ன வேடிக்கை பார்த்துருக்கீங்க நீங்க? என் தாத்தன் முத்துராமலிங்க தவிர உமனேஸ்வரன் பேசுறான், நீ வேடிக்கை பார்த்துருக்க. அப்ப நாங்க வெறி உண்டு போயிட்டா நீ எது என்ன அவன் யாருன்னு நீ அவனுக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துக்க? ரெண்டு துப்பாக்கியோட 2 காவல். யாருக்கு ஆசல் கொடுக்குற? யார் அவன்? விடுதலை போராட்ட வீரனா? சொல்லுங்க, யாரு? இந்த நாட்டுக்கு என்ன சொல்லியிருக்கா சொல்லுங்க? இல்ல விஞ்ஞானியா? இல்ல சட்டமன்ற உறுப்பினரா? பாராளுமன்ற உறுப்பினரா? யாருங்க? எதுக்கு அவருக்கு மக்கள் காசுல அவருக்கு நீங்க அரசு 2 காவலர் ஆயுத இந்திய காவலர் காவலுக்கு வச்சிருக்கு? எனக்கு விளையாட்டு பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க. உங்க துணிவு இல்லாம அரசு அதிகாரம் என்னை பாதுகாக்குங்கிறது இல்லாம அவன் பேசுவானா? பேச்சுக்கு நடமாடிட முடியுமா? என்ன விளையாட்டு பண்ணிருக்கீங்க நீங்க? நாங்க மானங்கட்டு போயிட்டோம், திருப்பி வந்தா நாங்க ஓட்டு போட்டுருவோம் உனக்கு. அந்த திமிரில தான் அவன் பேசுறான். ஏன் அவன் மேல எஃப்ஐஆர் போடல? நீ ஒரு வலையொலிக்காரன் அவ்வளவு இழிவா பேசுற. நீ அவனுக்கு 2 மிஷன் கண்ணோட 2 போலீஸ் பாதுகாப்பை போட்டு அவனை பாதுகாத்து வச்சிருக்க. அவன் மேல ஏன் வழக்கு போடல? ஏன் போடல? ஈவேராவை பேசுனதுக்கு ஒரே நாள்ல ஓடி ஓடி போய் வழக்கு கொடுத்த இடத்துல எல்லாம் என் மேல எஃப்ஐஆர் போட்டு என்னை கோர்ட்ல ஏத்துன நீங்க. ஒரு தேசிய பிள்ளைகள் எழுச்சி உருகிற காலம். தமிழர் என்று தன்மானம் கொண்டு கிளர்ச்சி விட்டு எழுச்சி உருகிற காலம் இது. அடிபட்ட புலியும் அடிமைப்பட்ட இனமும் எழுச்சி வரும்போது எவனும் எதிர் நிற்க முடியாது. ஐயா இறையன் எழுதுறாரு. நாங்க வெறும் அடிபட்ட புலி இல்ல, அடிமைப்பட்ட இனம் இல்ல, 2ம் பார்த்து செய்யணும். சும்மா தேவையில்லாம வந்து அவன் பேட்டுக்கான். சரி, நேற்று விருதுநகர்ல வழக்கு பதிவு பண்ணி அவனை கைது பண்ண போனதுக்கு என்ன ரியாக்ஷன்? என்ன நடவடிக்கை? என் தாத்தன் தெய்வ திருமகன உமனேஸ்வரன் சொல்றான். இவனுக்கு எப்படி தெரியும்? என்ன இவன் வீட்டு பெண்கள் அனுப்பிச்சு வச்சாங்க. சேட்டை தானே இது. ஏண்டா 4 சோத்துக்கள் இருந்துகிட்டு என்ன வேணாலும் பேசிட்டு நீங்க என்ன விட்டுருவீங்க. உங்களை அந்த அரசு அதிகாரம் எத்தனை நாளத்துக்கிட்ட அந்த அதிகாரம் இருந்துரும்? எத்தனை நாளத்துக்கு? 5 வருஷம் இல்ல 10 வருஷம் 15 வருஷம் பார்த்தோம்டா. நிரந்தர முதல்வர் சொன்னவெல்லாம் எங்க படுத்திருக்கான்னு என்ன சிரிக்கிறீங்க? நிரந்தர முதல்வர் அப்படின்னா என்ன? வான நிரந்தரம்டா, கடல் நிரந்தரம்டா, மலைய நிரந்தரம் இல்ல. வெட்டி வித்துட்டா நாய். மலைய நிரந்தரம் இல்ல. பார்த்து பண்ணணும். சும்மா ஒன்னையும் சேட்டை பண்ணிட்டு அலையக்கூடாது. ஒரு பாடம் வரல அவ்வளவுதானே. இன்னைக்கு வரல, நாளைக்கு என் பிள்ளைகள் வந்தா பார்க்க போகுது. என்ன பண்டிகையில வரல கூட வசூல் படுவோம் இல்ல, அவ்வளவுதானே. அடுத்து கூட 10 நாள் ஓடினா அந்த பிள்ளைய பார்த்துட்டு போறோம், அவ்வளவுதான். அவ்வளவு நீ எங்க கொண்டு தள்ளுற? ஒரு அறிவு சமூகத்தை அழிவு சமூகமா மாத்திக்கிட்டே போறியே. நீ பள்ளி கல்லூரியில அரசியல் பேசக்கூடாது தடை போட்ட, நீ சினிமா பேசக்கூடாது ஏன்டா சொல்லல? நீ ஏன் சொல்ல? நீ ஏன் சொல்ல? என் இறை வழிபாட்டை விமர்சித்த நீ திரை வழிபாட்டை ஏன் விமர்சிக்கல? கதாநாயகன் வழிபாடு கடவுள் வழிபாடை விட மேன்மையானது கட்டமைச்சிட்ட. அதே கல்லூரி விழாக்கள்ல இலக்கியவாதி பேச மாட்டான், இயக்குனர் பேசுவான். நற்றமிழ் சான்றோன் பேச மாட்டான், நடிகன் பேசுவான், நடிகை பேசுவான். அப்ப என்ன ஆகும்? சினிமா தான் இருக்கு உச்சம்னு. அங்க ஆடுறது என்ன? சங்கே முழங்க பாடுறான். சங்க இலக்கியமும் தமிழ் இலக்கியம் பாடல்கள் எழுச்சி பாடல்கள் பாடுது. திரைப்பாட்டை பாடிக்கிட்டு அந்த வேஸ்தை போட்டு ஆடுறான். அப்புறம் அதனால திரையரங்குல தனக்கான தலைவனை தேடுறான். நீ கல்வி சிறந்த தமிழ்நாடுல நடிகை பேச வைக்கிற, மடிக்கணின்னு கொடுக்குற இடத்துல நடிகை இயக்குனரை பேச வைக்கிற. ஏன் அறிவு சான்றோனே இல்லையா? வறண்டு போச்சா? துணைவேந்தர் இல்ல, பேராசிரியர்கள் இல்ல, கல்வி சான்றோர்கள் இல்ல, அறிவார்ந்த பெருமக்கள் இல்ல. ஏன் உங்க அமைச்சர் பெருமக்கள் ராசாவோட அறிஞன் வேணுமா உனக்கு பேச வைக்க முடியாது? திருச்சி சிவாவோட சான்றோன் வேணுமா பேச வைக்க முடியாது? என்ன பழக்கம் வச்சு? என்ன பழக்கம்? எங்க கொண்டு போறீங்க நாட்டை? ஒரு முதலமைச்சர் நள்ளிரவுல சுட்டி செய்தி போடுறாப்ல, இந்த ஜனநாயகன் படத்துக்கு சான்றிதழ் கொடுக்காம பிஜேபி அரசு தடுக்குதுன்னு. பிஜேபி எதிர்க்கிறீங்களா? நாங்க நம்பணும். ஆபரேஷன் சிந்தூருக்கு உலகத்துக்கு முன்னாடி கொடியை பிடிச்சிட்டு பேரணி போனது யார்? வாழ்த்தி நீங்க தானே.
நீங்க தானே. இடின்னு வர்றேன் மோடின்னு ஓடி போனது யார்? நாங்களா நீங்களா? யாரும் பண்ணக்கூடாது, எதையும் பண்ணக்கூடாது. எல்லாத்தையும் பணத்தை போட்டு, பின்னம்னாலும் பணத்தை போட்டு மூடணும், ஊழல் லஞ்சம்னாலும் பணத்தை போட்டு மூடணும், ஏதாவது எழுத்து பேசா வாயில பணத்தை போட்டு மூடணும். இதுவேவா ஒரு ஆட்சி? முடிவு வராதுங்க. எப்படி முடிவு வரும்? நாம தாங்க முடிக்கணும். தானா எல்லாம் மாறும் என்பது பழைய பொய்யடா. நான் தான் மாத்தணும். காலம் வரும் எப்படி காத்திருக்கும்? காலத்தை நான் உருவாக்கணும். சும்மா மாறும்னா முடியும்னா அவர் சொன்னதான் நாங்க சொல்றோம். முடியட்டும் விடியட்டும்னாரு. திருப்பி அதே போலவே நாங்க பாடுறோம், முடியட்டும் விடியட்டும். அன்னைக்கு திராவிடர்கள் பாடினீங்க, இன்னைக்கு தமிழர்கள் பாடுறோம். எப்படி திமுக கூட்டணி எப்போதும் ஆட்சியின் பங்கு அப்படின்ற ஒரு கோரிக்கையை வைக்க மாட்டோம் இல்ல, ஒரு கோட்பாடு இருக்கு. நீங்க கர்நாடகால எல்லாம் கூட்டணி ஆட்சி நடத்திருக்காங்க. இதே இந்த தலைவர்கள் இந்திய ஒன்றியத்தை ஆளுகிற போது பாரதிய ஜனதாவோ காங்கிரஸோ கூட்டணி வைக்கும் போது அந்த ஆட்சியில பங்கு ஏற்று அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்காங்களா இல்லையா? ஆமாவா இல்லையா? அதே இதை கேட்கிறாங்க. அவங்க கேட்கறதுல தவறுன்னு சொல்ல முடியாது. அதான் அண்ணன் எங்க அண்ணன் சொல்றாரு. அதே எங்க அண்ணன் பாரதிய ஜனதா ஆட்சியில பங்கேற்று இருந்திருக்காங்கல்ல, வாஜ்பாய் அமைச்சரவையில. அதே எங்க அண்ணனுடைய முடிவு. அதில் போய் நம்ம கருத்து சொல்ல முடியாது. அவரு திமுக ஆள்றதுலயே அது ஆண்டட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கலாம். அதுல கருத்து இல்லை. இந்த தை பன்னெடுங்காலமா துயர துன்பத்தை தூக்கி சுமக்கிற மக்கள், விளைய வச்ச நெல்லு வீதியில கொள்முதல் செஞ்சு ஒரு சேமிப்பு கிடங்குல சேமிக்காம வீதியில போட்டு முளைக்க வைக்கும் போது வேர்வை சிந்தி விளைய வச்சவன் கண்ணீர் சிந்தி கதறினானே, அவனுக்கு விடிவுக்கான பொங்கல். மீனவன் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் என் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க ஒரு வழி இல்லையே, கடல்ல கடல்ல இருக்க தண்ணி உப்பு கரிக்கிறது என் மீனவனுடைய கண்ணீர் தானாங்கிறது காரணமா இருக்கிற மாதிரி என் படகை பறிக்கிறான், அரசுடைமையாக்குறான், ஏலம் விடுறான், அடிக்கிறான், சித்திரம் செய்யறான், சிறை கொடுக்கிறான், தடுக்க நாதி இல்லையா அப்படின்னு தவிக்கிற மீனவனுக்கான விடிவுக்கான பொங்கல். இன்னைக்கு படிச்சுட்டு பல லட்சக்கணக்கான தமிழ்நாடு தேர்வாணத்தில் எழுதிட்டு வேலைக்காக காத்திருக்க 70 லட்சம் பேர் இருக்கான், அவனுக்கான விடிவுக்கான பொங்கல். இந்த பகுதி நேர ஆசிரியர் வீதியில் போராடுறான், அவனுக்கு 14 ஆசிரியர் எழுதிட்டு தகுதி தேர்வு பெற்று பணி நியமனத்தை காத்திருக்கான அவனுக்கு, உழவர் குடிக்கு மீனவர் குடிக்கு எல்லாருக்கும், இப்ப எல்லாருக்கும் இன்னைக்கு செவிலியர் நின்று போராடலாம் அவனுக்கு, எல்லாருக்குமான ஒரு விடியலா இந்த தை இருக்குங்கிறது என்னோட அசைக்க முடியாத நம்பிக்கை. வேற அது நீங்க சொல்றீங்களா விமர்சனம் அவ்வளவுதான். அது விமர்சனத்தை விமர்சனமா பாக்குறேன். நான் விமர்சனத்துக்கு அதெல்லாம் பொருள்படுத்துற ஆள் இல்ல. விமர்சனத்தை எப்படி செய்வேன்? எல்லாத்தையும் அது மட்டும் தான் சொல்றாரு அவரு. நாம் தமிழ் கட்சி தாக்கணும், அது மட்டும் அவங்க எப்பவுமே அப்படிதான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாரு. அவர் தாக்குறாரு, ஆனா எங்களுக்கு யாருக்கும் வலிக்கல. அது என் மகன் என்னை கிச்சு காட்டுற மாதிரி தான் இருக்கு. அதனால நான் என் பிள்ளைகளுக்கு சொல்லியிருக்கிறது, எங்க அண்ணனை புகழ்ந்து விடுங்க, கடைசி காலத்துல அவரை மகிழ்ச்சியா வாழ விடுங்கன்னு. புரியுதா உங்களுக்கு? அது என் தம்பிக்கிட்டையாவது அவர் பாதுகாப்பா நல்லா மகிழ்ச்சியா பெருமையா இருக்கணும். அதனால நாங்க அவரை புகழுவோம். ஏன்னா ஒரு பேராற்றல் கொண்டவர், நல்ல இலக்கிய சொற்பொழிவாளர், நல்ல கதாகலட்சேபம் கூட நடத்தக்கூடிய ஆற்றல் கொண்டவர். அவருடைய பேச்செல்லாம் நாங்கள் கேட்டு ரசித்து வளர்ந்த பிள்ளைகள். அதனால நாங்கள் அதை சரியில்லை. இந்த மரம் நிறைய காலங்கள் எனக்கு பழம் கொடுத்துருக்கு, சாப்பிட்ருக்கேன், பசியாரி இருக்கேன், இனிச்சிருக்கு. இப்போ அந்த மரம் காய்க்கிறத நிறுத்திடுச்சுங்கிறதுக்காக கல்லெடுத்து தெரிய முடியாது. அது இருந்துட்டு போது நிழலாவது இருக்கும், பறவைகளாவது கூடு கட்டணும் வாழும். அதனால அதை விட்டு வேற அவங்க வந்து கூட்டணிக்காக வந்து ஆதரிக்கல ஜனநாயகன் படத்துக்கு. அவங்க வந்து திமுக கூட்டணி பேரம் பேசுவதற்காகவும் அவங்களுடைய சீட்டுகள் அதிகரிக்கவும் அவங்க வந்து பயன்படுத்திட்டு. என் தம்பி ரொம்ப பின்னாடி சொல்றாப்புல விஜய் பிரபாகர். காங்கிரஸ் வந்து நம்பக்கூடாது துரோகிகள் இல்லை, அவன் எங்கள் இனத்தின் வரலாற்று பகைவன். கண்ணு முன்னாடி ஒரு தேசிய இனத்தின் விடுதலை கனவை நசிக்க நாசமாக்குன வரலாற்று பகைவர்கள்.
எவனாவது மறுக்க முடியுமா கேளுங்க? என் இனத்தை போர் நடத்தி கொன்னது காங்கிரஸ் அந்த ஆட்சின்னு நான் சொல்றத. ஏன்னா ரத்த சாட்சியா வாழ்ற மகன் நான். இல்லைங்களா? என் தம்பி பாலச்சந்திரன் வரைக்கும் கொன்னவங்க அவங்க. அதனால கொலை வெறியில இருக்கேன். அதை போய் பேச கூடாது. என் நிலத்தினுடைய உரிமையை புறம் பறிச்சவன் முதலா இந்திய திணிச்சு, புரியுதா? என் மாநில உரிமை கச்சத்தீவை எடுத்து கொடுத்து அங்க வாழ்ந்த மலையக மக்கள்ல பல லட்சம் பேர் இரவோட இரவா குடியுரிமையற்றவர்களாக நாடற்றவர்களாக கொண்டு இறக்கி விட்டு திருப்பி ராஜீவ் ஜெயவர்த்தனை ஒப்பந்தத்தின் மூலமா என் நிலத்தினுடைய விடுதலை கனவை நசுக்கி கல்வியை பொதுப்பட்டியல் மாநில பட்டியலிருந்து தூக்கிட்டு போயிட்டு மருத்துவ உரிமை எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் இந்த நச்சு திட்டங்கள், இந்த அணு உலை, இந்த ஸ்டெர்லைட், இந்த மீத்தேன் ஈத்தேன் எல்லா கர்மாந்திரத்தையும் என் தலையில கட்டி இந்த காவிரி நதிநீர் உரிமை இழக்க செய்து கொஞ்ச நஞ்ச துரோகம் அயோக்கியத்தனமும் இல்லை. புரியுதா? அவன் போய் இந்த சந்தர்ப்பவாதி என் தம்பி சொல்ற மாதிரிலாம் அப்படி சாதாரண வார்த்தையில் சொல்றதை நான் விரும்பல. ஆனா புரிஞ்சுக்கணும், வளர்கிற பிள்ளை அவன் என் தம்பி விஜய் பிரபாகர்லாம் இந்த காங்கிரஸ் பாரதிய இந்திய கட்சிகள் எதுக்கு என் நிலத்துக்கு முதல்ல? நீ எதுக்கு சொல்லு? என் வீட்டு இளவு கழுவிய? நான் செத்ததே ஒன்னாலதான். அப்புறம் எல்லா உரிமையும் இழந்துட்டு நிக்கிறேன், எதுக்கு நிப்ப சொல்லு? எதுக்கு நிப்ப? நான் இவ்வளவு பேசுறேன், இந்த உரிமையில ஏதாவது ஒன்றுக்கு இந்த கட்சிகள் நிக்கும்னு சொல்லுங்க, நாங்க அவங்களோட நிக்கிறோம். திருப்பரங்குன்ற வழிபாட்டுக்கு வருவேன். இந்த மலை மேல இருக்கிற இந்த தூண்ல விளக்கேத்தனம்ங்கிறத உரிமை கொண்டாடுவேன். பக்கத்துல இருக்க மலையை வெட்டி எடுத்துட்டு போவான் குவாரின்னு நீ கேட்க வர மாட்டேன். குண்டு இருக்கிற இடமெல்லாம் குமரன் இருக்கும்னு என்னுடைய இது பாடுதே. அப்ப அந்த குன்றுல என் குமரன் இருந்தானா இல்லையா? அந்த குன்று குவாரி. இது மட்டும் எப்படி தேர்தல் வருதுன்னா உனக்கு என் இறை மேல நான் வச்சிருந்த பக்தியை பற்றை நீ வாக்காக்க துடிக்கிற. அப்ப அது எவ்வளவு இழிவு அரசியல்! இது எங்க இருக்கு மக்கள் அரசியல்? என்னுடைய மாண்பு, என்னுடைய பண்பாட்டு வழிபாட்டு அரசியல் இல்ல, உன்னுடைய வாக்கு அரசியல் அது. அதனால நான் அதை எதிர்க்கிறேன். என் முருகனுக்கு நீ சொல்லிதான் விளக்கத்தணும் எனக்கு ஒண்ணு இல்லையே. நீ யாரு முதல்ல? நீ எங்க இருந்து வந்த? இத்தனை ஆண்டுகளா எங்க போய் இருந்த? நீ முருகன் மாநாடு நடத்தும் போது கூட நீ விளக்கத்த வரல. ஏன் வரல? அப்ப ஏன் விளக்கத்தல? நீ ஏன் வரல? வேற பராசக்தியில ஜனநாயக பராசக்தியில காங்கிரஸுக்கு எதிராக தான் இந்த தீ படம் இப்போ தீ பரவுறத திமுக வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. யாருக்கு எதிராக கொண்டாடுறாங்க? எந்த தீ பரவுது? பராசக்தியில தாயே பராசக்தி. நாங்க என் தம்பி எல்லாம் சேர்ந்து கல் உண்ணும் போது பனையை தொட்டு பராசக்தியின் பால் தான் குடிப்போம். அதனால அந்த பராசக்தியா ஞாபகம் வருது. சும்மா போட்டு ரொம்ப பேசிட்டு இருக்காது. அதை போட்டு படத்தை போட்டே அவ்வளவு நேரம் பேசிட்டு அலைய வேண்டியதில்லை. விடுங்க. அது ஒரு இது பொழுதுபோக்குக்கு மிக குறைந்த அளவு முக்கியத்துவம் கொடுங்க. சீன பிரதமர் இங்க வரும்போது 2 மாசம் தொடர்ச்சியா கிரிக்கெட் எப்படா உங்களால விளையாட முடியுது? எல்லா வேலையும் விட்டுட்டு 11 ரூபாய் விளையாடிட்டு இருக்கா. பல லட்சம் பேர் கூடி பாட்டே இருக்கீங்களா? நாங்க விளையாட்டுக்கு பொழுதுபோக்கு அது முன்னுரிமை கொடுப்போம். ஒரு குறைந்த அளவு அதையே போட்டு விளையாடிட்டே இருக்கிறது, அதையே பேசிக்கிறது. என்ன கொடுமை இது! ஐயோ, வேற ஏதாவது சொல்லுங்க. அவ்வளவுதானே. எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். வணக்கம்.